எஸ்கேயோட பெஸ்ட் மூவி இது. ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். ஓம் சக்தி, பராசக்தி நல்லா இருந்தது, படம் சூப்பரா இருந்துச்சு. படம் நல்லா இருந்துச்சு. படம் ரொம்ப நல்லா இருந்தது மேடம். எனக்கு பராசக்தி ரொம்ப பிடிச்சிருந்தது. பராசக்தி நல்ல ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு மூவி. படம் ரொம்பவே நல்லா இருக்கு. படம் உண்மையிலேயே இந்த படம் ஒரு தைரியம் வேணும். மற்ற நடிகர் நடிப்பாங்களா, அந்த ஸ்கிரிப்டை கொடுத்தாங்கன்னா யோசிப்பாங்க. ஜனநாயகன் லேட்டா வந்தாலும் தளபதி லேட்டஸ்டா வருவாரு, பயங்கரமா என்ஜாய் பண்ணுவோம். வெயிட் அண்ட் வாட்ச் ஜனநாயகன். கோயில் கூடாரம் தேவையில்லை என்று கூடவில்லை, கோயில் கொடியவர்களின் கூடாரமாக மாறிவிடக்கூடாதே என்பதுதான் நம்ம பழைய பராசக்தியோட நடிகர் திலக உச்சபட்ச நடிப்பு. ஆனால் இந்த பராசக்தி இன்றைக்கி உள்ள நம்ம 8 கோடி மக்களில் கிட்டத்தட்ட நம்ம 2 கோடி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்கள காப்பாற்றுற விதமாக இந்தியை ஒழிச்சிருக்கிறாரு நம்ம முன்னாள் சிஎம் அறிஞர் அண்ணா அவர்கள். கண்டிப்பாக நாட்டுக்காக உழைப்பதற்கே அண்ணா பிறந்தார், பொது நலத்தில் தானே நாள் முழுக்க கண்ணா இருந்தார். அவர் மட்டும் ஒரு சைன் பண்ணி இந்த இந்தி எங்களுக்கு தேவையில்லைன்னு தமிழில் போராட்டம் நடத்துனதால தான் அத்தனை மொழிக்காரங்களும் இந்தியை ஒழிச்சு இன்னைக்கு நிம்மதியாக இருக்கிறாங்க. நாங்கள் இந்திக்கு ஒன்றும் எதிராளி கிடையாது, ஆனால் திணிக்கப்படுவ மட்டுமே போராட்டம்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு போராடி இந்த படத்தில் தமிழுக்கான ஒரு வெற்றியை வாங்கி கொடுத்துருக்காங்க. உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்குன்னு மிக பெரிய சம்பவம் பண்ணியிருக்கிறாங்க. கண்டிப்பாக இந்த படம் பராசக்தி நம்ம தமிழ்நாட்டோட மொத்த சக்தியும் கூட. நாளைய மாணவர்களுக்கு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை அந்த காலத்திலேயே 65லேயே நம்ம சிஎம் ஐயா அண்ணா வாங்கி கொடுத்ததால இன்றும் நம்ம இருமொழியோட நம்ம வாழ்க்கையை போராட்டத்தை போராடிக்கிட்டு இருக்கோம். இல்லைன்னா நம்மளோட தலையெழுத்தை நினச்சே பார்த்துருக்க முடியாது. தமிழ் வாழ்க, தமிழ் இனம் வாழ்க, ரத்தத்தில் கலந்த எங்கள் தமிழை ரத்தம் சிந்தி தான் நாங்கள் காப்பாற்றினோம் என்பதை தக்க பதிலடி கொடுத்திருக்கிறது பராசக்தி. வெல்க பராசக்தி. எஸ்கேயோட பெஸ்ட் மூவி இது. ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம், சூப்பரா இருக்கு. நான் அந்த மாதிரி எதுவுமே பார்க்கல. எப்பவுமே படத்தை பார்த்தா இட்ஸ் தெரியுது. மியூசிக் ரொம்ப சூப்பரா இருக்கு, ஜிவியோட மியூசிக். ஸ்ரீலீலா ஆக்சுவலி அவங்க டான்ஸ் மட்டுமே பார்த்து அவங்க ஃபேனாக இருந்தவங்களுக்கு அவங்க ஆக்டிங் பார்க்கணும் தமிழில் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா இட்ஸ் பெஸ்ட் மூவி. படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு, எதிர்பார்த்ததை விடவே ரொம்ப நல்லா எடுத்திருந்தாங்க. கதை எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. த்ரூ அவுட் த மூவி நல்லா எங்கேயுமே போர் அடிக்காமல் நல்லா என்டர்டைன்மெண்ட்டாக கொண்டு போயிருந்தாங்க. ஸோ பழைய ஸ்டோரி பேஸ் பண்ணி ரியல் ஸ்டோரியை பேஸ் பண்ணி எடுத்ததுனால அந்த காலத்தில் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க. இந்த தமிழில் இந்தி ஒழிப்பு படம்னால அந்த மாதிரி எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்கன்னு த்ரூ அவுட் மூவி பார்க்க முடியுது. அது நல்லா எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. ஜிவியோட மியூசிக் ரொம்ப நல்லா இருந்தது. அவங்க சேர்ந்து பாடின ஒரு சாங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. த்ரூ அவுட் மூவி எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. நான் அந்த மாதிரி எதுவும் யோசிக்கல, பட் ஒரு கதையாக பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது. ஓம் சக்தி, பராசக்தி, ஓம் சக்தி, பராசக்தி. என்னன்னா ஐயா இந்தியை படிக்க சொல்லி உயிரை வாங்காதீங்க, நாங்கள் பிடிச்சா படிக்கிறோம் இல்லைனா விட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. படம் வேறு லெவலில் இருக்குது, பயங்கரம். ரொம்ப ரொம்ப சூப்பரான விஷயம். இதில் என்ன ஒரு விஷயம்னா, இப்போ தமிழில் படித்தா நம்மளுக்கு வேலை கிடைக்கல, அதை தான் மெயினாக சொல்லியிருக்காங்க. இதில் ஹிந்தி மட்டும் அதிகமாக பேசியிருக்காங்க, இதில் இங்கிலீஷும் இருக்குது. என்னென்னா தமிழ்நாட்டிலேயே தமிழ்னு சொல்லிட்டாங்க, ஆனால் தமிழை வச்சுட்டு தமிழ்நாட்டிலே ஒரு ஐடி கம்பெனியில் போய் எந்த ஆளும் வேலை வாங்க முடியாது. அதில் அதர்வா டிகிரி சர்டிஃபிகேட்டை கொளுத்திருக்காரு. அது கரெக்டான விஷயம் தான். ஏன்னா ஒரு அவ்வளோ கஷ்டப்பட்டு படித்து அந்த படிப்பால் ஒரு வேலை வாங்க முடியலன்னும் போது டிகிரி சர்டிஃபிகேட்டை கண்டிப்பாக கொளுத்துவாங்க தான். இப்போ போகிக்கே நிறைய இளைஞர்கள் அதுதான் யோசிப்பாங்க, இந்த டிகிரி சர்டிஃபிகேட் வேஸ்ட்டாக தானே இருக்குது, அதை கொளுத்திடலாம், அதனால் நோ யூஸ், அப்படி தான் யோசிப்பாங்க. இது என்னென்னா நம்ம தமிழ்நாட்டில் தமிழ் மொழியில் படிக்கிறோமா, நம்ம தமிழில் பேசினாலும் நம்மளுக்கு வேலை கிடைக்கணும். அதுக்கான நடவடிக்கை கண்டிப்பாக எடுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ சுஜிலியோ ஊபர்லேயோ நிறைய பேர் வண்டி ஓட்டி பிழைக்கிறாங்க, நிறைய இளைஞர்கள் வேலை இல்லாமல் இருக்காங்கன்னா அவங்க நான் தமிழ் மீடியம் படிச்சிருப்பாங்க, அவங்களுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில் கம்மியாக இருக்கலாம். அதை ஒரே நாள்லேயோ ஒரு 3 மாதத்துலேயோ இம்ப்ரூவ் பண்ணுறதுன்றது கண்டிப்பாக நாட் பாசிபிள். உடனே பண்ண முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் பண்ண முடியும். இந்த மாதிரி பிரச்சனையை இவங்க வெறும் ஹிந்தி மட்டும் பேசியிருக்காங்க, ஆனால் அதில் இங்கிலீஷும் இருக்குது. அதை இவங்க சொல்லலை அதிகமாக.
ஆனால் அது கண்டிப்பாக மாற்றணும்னு நினைக்கிறேன். நம்ம லாங்குவேஜில் படித்து நம்ம லாங்குவேஜில் பேசினா தான் அவங்களுக்கு அங்கே வேலை கிடைக்கணும். அது கிடைக்க மாட்டேங்குது. அதனால தான் வேலை இல்லாமல் இருக்காங்க. அதனால தான் அதர்வாவும் டிகிரியை கொளுத்திருக்காரு. அதை கொளுத்துனாருன்ட்டு தான் போயிட்டு அதர்வாவை வந்து அடிப்பார் சிவான்னு. ஆனால் அது கரெக்டான விஷயம் தான். ஏன்னா அந்த டிகிரியை படித்து யூஸ் இல்லைல்ல, அது யூஸ் இல்லைன்னும் போது கொளுத்து தான் செய்வாங்க. படம் வந்து சூப்பராக இருக்குது. ஹீரோயின் பயங்கரமாக நடிச்சிருக்காங்க. ஜெயம் ரவியோட ஆக்டிங் வேறு லெவல். ஆனால் அவரை வில்லனாக பார்க்க எனக்கு பிடிக்கல. வில்லனாக பார்க்க ஜெயம் ரவியை எனக்கு பிடிக்கல. அதர்வாவோட ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு. அவருக்கு எஸ்கேக்கு தம்பியாக பண்ணியிருக்காரு. ஜிவியோட மியூசிக் சூப்பர். ஸ்ரீலீலா மேடம் வந்து ஆக்டிங்கில் பின்னிருக்காங்க, பயங்கரமாக பின்னிருக்காங்க. சூப்பராக இருக்குது. பேரும் நல்லா இருக்குது, 2 பேர் பேர். ஓவரால் படம் பயங்கரம். 9 கொடுக்கலாம். எஸ்கேக்காக ஒரு சாங் இருக்குது, அதை பாடிடுங்க. எஸ்கே அண்ணன் ஃபேனு நான் போட போகிறேன் டியூன்னு. எஸ்கே அண்ணன் தாங்க திரை உலக டான்னு இன்னா டான்னு அண்ணன் வேற மாதிரி டான்னு. எங்கள் அண்ணன் தாங்க சூப்பர் ஹியூமன் பீன்னு. ஆடுவார் சீனா பாடுவார் தேனா. எங்கள் இளைய தளபதி அண்ணன் வந்தா சரவெடி. எங்கள் என்டர்டெய்னர் இதில் எங்கள் இளைய தளபதின்னு எழுதிட்டேன். அதுக்கு ஒரு பிரச்சனை. இளைய தளபதி நினச்சிக்கோங்க, இல்லைனா அடுத்தது என்டர்டெய்னர்னு போட்டிருக்கேன், என்டர்டெய்னர்னு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி யாரும் சண்டை போட்டுக்காதீங்க. இவங்க ஃபேனு அவங்க ஃபேனுன்னு எல்லாரோட படத்தையுமே செலிப்ரேட் பண்ணுவோம். அதே மாதிரி ஐயா இந்த சென்சார் போர்டில் தயவு செஞ்சு அந்த சர்டிஃபிகேட்லாம் கொஞ்சம் சீக்கிரமாக கொடுங்க எல்லா படத்துக்குமே. இந்த படம் அந்த படம்னு பார்க்காதீங்க. இதனால் நிறைய பிரச்சனையாக இருக்குது. அட்லீஸ்ட் அந்த சர்டிஃபிகேட்டை கொஞ்சம் சீக்கிரம் கொடுத்துருங்க. படம் எடுக்கிற டீமும் கண்டிப்பாக முன்னாடி ஃபஸ்ட்டு சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு அப்புறமா டேட்டை சொல்லுங்கள் தயவு செஞ்சு. இந்த மாதிரி டிசப்பாயிண்ட் பண்ணாதீங்க. எல்லாருமே ஒற்றுமையாக இருங்க, யாரும் சண்டை போட்டுக்காதீங்க. எல்லார் படத்தையும் என்ஜாய் பண்ணுவோம். நல்லா இருந்தது, படம் சூப்பராக இருந்துச்சு. இதில் ராணா ஒருத்தர் இருக்கார். அது வந்துட்டு லைக் ஹைடிங் ரோல் மாதிரி வெளியில் வச்சுருந்தாலும் ஆனால் அங்கே வந்து அவரோட ரோல் கரெக்டாக பவராக இருந்தது நான் ஃபீல் பண்ணுறேன். அந்த மாதிரி அவர் சின்னதாக வந்திருந்தாலுமே நல்லா சப்போர்ட்டிங் ரோலாக தான் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. ஆக்சுவலி அது எல்லாருக்கும் கற்றுக் கொடுக்குற மாதிரி தான் இருந்தது அவர் ரோல். இந்த மாதிரியும் இருக்காங்க அப்படின்றது கற்றுக்கோங்கன்ற மாதிரி தான் ஒரு ரோல். அது அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் அடாப்ட் பண்ணிட்டு வாழ்ந்துட்டாங்கன்னு தான் நான் சொல்ல முடியும். ஏன்னா அது வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற மாதிரியோ ஆக்ட் பண்ணுற மாதிரியோ எதுவுமே தெரில. அடாப்ட் பண்ணிட்டு வாழ்ந்துட்டு நம்மளுக்கு அது சொல்லி கொடுக்குற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணேன். பயங்கரமாக பண்ணியிருக்காரு. நான் 10 கொடுத்துருவாங்க. தேங்க்யூ. படம் நல்லா இருந்துச்சு. வந்து சிவகார்த்திகேயன் ஆப்வியஸாக நல்லா நடிச்சிருந்தார். அண்ட் இதில் வந்து ஓவர்டேக்கிங்காக இந்த படத்தில் நல்லா நடித்தது வந்து ரவி மோகன் ஆப்வியஸாக. ஏன்னா ஒரு வில்லன் கேரக்டர் நம்ம யாருமே அவர் பார்த்துட்டு இல்லை. அண்ட் அவர் சூப்பராக பண்ணியிருந்தார், கேரக்டர் நல்லா பண்ணியிருந்தார். நல்லா பண்ணாங்க. எல்லாருமே அவங்க ரோல் கொடுத்த ரோலுக்கு சூப்பராக பண்ணியிருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. ஆமாம் ஆப்வியஸாக ஏன்னா இந்த படத்தில் அவங்க சொன்ன நிறைய சீன்ஸ் ஆகட்டும். ஏன்னா அவங்களோட டெபியூ படம் நினைக்கிறேன் தமிழ்து. ஸோ நல்லா பண்ணியிருக்காங்க, நிறைய சான்சஸ் கிடைக்கிது தமிழில். அவங்க சொல்ல வேண்டாம், நல்ல ஆக்ட்ரஸ் தான். 10க்கு நான் 8 தந்துடுவேன். ஏன்னா ரொம்ப நல்ல படம், பார்க்க வேண்டிய படம் தான். படம் ரொம்ப நல்லா இருந்தது மேடம். இப்போது இந்த ஜென்ரேஷனுக்கு இவ்வளோ பேர் இதை ரசிப்பாங்கன்றது இதில் நாங்கள்லாம் அரசியலில் இருக்கோம். பட் ஆனால் அரசியலே இல்லாதவங்க படிக்கிறவங்க அவங்க கூட வந்து இப்போ நம்ம தமிழ் உணர்வுனா என்ன அந்த புரியுது அவங்களுக்கு. ஸோ நம்மளுக்காக எப்படி போராடி இருக்காங்க, நம்ம அந்த காலத்தில் வந்து இளைஞர்கள் எவ்வளோ போராடி இருக்காங்க, எவ்வளோ உயிர் தியாகம் பண்ணியிருக்காங்கன்றதெல்லாம் நல்லா புரியுது. ஸோ அதெல்லாம் புரிஞ்சு அவங்க கைத்தட்டி சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுறாங்க இந்த படத்தை. சுதா கொங்குரா வந்து இந்த படத்தை எடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். நான் ஒரு தமிழனா சொல்கிறேன், இந்த படம் எடுத்ததுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இவங்க இவ்வளோ அடிபட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்ததுக்கும் ரொம்ப நன்றி. எஸ்கே நல்லா பண்ணியிருக்காரு, அதர்வா நல்லா பண்ணியிருக்காங்க, ஜெயம் ரவி ரொம்ப யதார்த்தமாக பண்ணியிருக்காரு. என்டையர் டீமும் சரி, மியூசிக்கும் சரி, ஆர்ஆரும் சரி, எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப ரசிக்கும் தன்மையாக இருந்துச்சு. அந்த இதுவை பார்க்கும்போதே நம்மளுக்கு வந்து ஒரு ப்ரௌட் மூமெண்ட்ஸாக இருக்குது. நம்மளுக்காக இவ்வளோ பேர், ஒரு தமிழ்ன்ற ஒரு மொழிக்காக இவ்வளோ பேர் போராடி இருக்காங்க. அதுவும் நீங்கள் மற்ற மொழிக்காரங்களும் சேர்ந்து நம்மளுக்காக வந்து குரல் கொடுத்துருக்காங்கன்னும் போது இது ரொம்ப பிளாஸ்டாக இருந்தது.
நல்லா இருந்துச்சு. ஆமாம், ஸ்ரீலீலா வந்து அவங்க வந்து ரொம்ப அவங்க வந்து ஆக்சுவலாக அவங்களோட மொழி பொண்ணாக தான் நடிச்சிருக்காங்க. பட் அது ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப க்யூட்டாக இருந்தது. அவங்களோட எக்ஸ்பிரஷன்ஸு எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஸோ எல்லாமே நல்லா இருந்துச்சு மேடம். மியூசிக்லாம் ஜிவியில் நம்ம பையங்க சூப்பராக போட்டிருக்காரு. ஜிவி வந்து கிளாஸ். எல்லாமே அவர் வந்து கல்ட்டுனா ஜிவி தான், அது மாற்றவே முடியாது. கல்ட் மூவினாலே ஜிவியோட பேர் எழுதிடலாம். கரெக்டாக செலக்ட் பண்ணியிருக்காங்க மியூசிக் டைரக்டர்ஸ்லாம். 10லாம் இல்லைங்க, இது 1000 தாண்டி போயிட்டுருங்க. 10லாம் கொடுத்து சுருக்காதீங்க, 1000 தாண்டி போயிட்டுருக்கு. ரொம்ப நல்லா இருந்துச்சு படம். தேங்க்யூ. எனக்கு பராசக்தி ரொம்ப பிடிச்சிருந்தது. சொல்லுங்கள். இல்லை, இந்த படத்தை பொறுத்த வரைக்குமே லீட் ஆக்டர்ஸ் அப்படிங்கிறது ஸ்டோரி தான் லீட் ஆக்டராக போயிட்டு இருக்குது. அண்ட் இதில் வந்து ஒரு தலைவர் அப்படிங்கிறது இருப்பாங்க. ஸோ அதுதான் எஸ்கேவாக இருக்காரு. அண்ட் மற்றபடி வந்து எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரோலாக தான் இருக்குது. சும்மா ஒரு பேருக்காக ஒவ்வொரு ஆக்டர்ஸை வைக்கல. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நல்லா இருக்கு. ஸ்ரீலீலாவோட ஃபர்ஸ்ட் தமிழ் டெபியூ ஃபிலிம். அதுக்கப்புறம் உங்களுக்கான ப்ராஜெக்ட்ஸ்லாம் எப்படி வரும்னு ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க, ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்காங்க. ஆக்டிங் வைஸும் சரி, அதே நேரத்தில் வந்து டான்ஸும் சரி, டான்ஸில் ரொம்ப அழகாக எலகெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. நல்லாயிருக்கு. கேமியோ ரோல்ஸ் பொறுத்த வரைக்குமே வந்து இந்த ஆக்டரை காமிச்சா கைத்தட்டு வரும் அப்படிங்கிறத தாண்டி முக்கியமான ஒரு ஷார்ட்ஸில் வைக்கிறாங்க. அந்த சீனில் வந்து யார் வந்திருந்தாலுமே வந்து கைத்தட்டு வரும். ஸோ அந்த இடத்துல ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஐகானிக்கான பீப்புள் வைக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கு. 10க்கா? 10க்கு 10 தான் ஆப்வியஸா. தேங்க்யூ. ரொம்ப பிடிச்சி ரொம்ப நல்லா இருக்கு. பராசக்தி நல்ல ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு மூவி. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து இந்த கரண்ட் சிச்சுவேஷனில் ஹிந்தி எதிர்ப்பை பற்றி அந்த சமுதாயம் எப்படி இருக்குது, தமிழ் சார்ந்த மக்கள் எப்படி அதை பார்க்குறாங்க, அண்ட் முக்கியமாக வந்து டிஎம்கே கவர்மெண்ட் அதை எப்படி நம்ம ஃப்யூச்சரில் வந்து எப்படி பண்ணியிருக்காங்க. ஸோ அதை நல்லா இது பண்ணியிருக்காங்க, சூப்பராக பண்ணியிருக்காங்க. நல்லா கொடுத்துருக்காங்க, அருமையாக கொடுத்துருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு ஆக்சுவலாக சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறம் லாங் டைம் நல்ல ஒரு சோஷியல் மெசேஜில் படம் பார்த்துருக்கேன். அதான் எனக்கு என்னென்னா அந்த வில்லன் ரோல் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அதை மெனக்கண்டு இங்கே கொண்டு வந்து இவ்வளோ அழகாக பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம் ஆக்சுவலாக வில்லன் ரோல் பண்ணுறது. ஏன்னா நம்ம வில்லன் ரோல் பார்க்கும்போதே நம்ம அவர் அடிக்கணும் அப்படின்னு தான் தோணும். ஏன்னா அவ்வளோ பயங்கரமாக பண்ணியிருந்தாரு. அது ஒரு கேரக்டராக பார்க்கும்போது ஃபைன், ஐ எம் வெரி ஹாப்பி. அருமையாக பண்ணியிருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த முக்கியமாக அந்த சாங் கூட நெஞ்சு குழி உண்டு போகிற அடி மயிலே. ஸோ அந்த சாங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ எஸ், 10 கொடுக்கலாம். அருமையாக இருக்குது. இந்த பொங்கலுக்கு நல்ல ஒரு படமாக இருக்கும். அண்ட் முக்கியமாக தமிழ் வாழ்க, தமிழ் மக்கள் வாழ்க, தமிழ் தேசியம் வாழ்க. ஸோ அதை பற்றி தான் முழுக்க எடுத்திருக்காங்க. ஏன்னா எல்லா மொழியும் சமம். நமக்கு ஹிந்தி மொழியை மட்டும் நமக்கு வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி அதை நம்ம பண்ண வேண்டாம். ஹிந்தி இஸ் அ லாங்குவேஜ். இட் இஸ் நாட் என்ன சொல்கிறது, இட்ஸ் நாட் லைக் ஒரு ப்ராபப் கூட இருக்குது. அதாவது இட்ஸ் அ லாங்குவேஜ். டோன்ட் இன்செட். அதில் நம்மளோட இது இல்லை, நம்மளோட அது கடமை இல்லை. நம்ம அதை கற்றுக்கணும் அப்படிலாம் அவசியமே கிடையாது என்றைக்குமே. ஸோ அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அண்ட் முக்கியமாக ஹிந்தி தவிர்த்து இந்தியாவில் நிறைய மொழிகள் இருக்குது. தமிழ், மலையாளம், தெலுங்கு, குஜராத்தி, இன்னைக்கு நிறைய மொழிகள் இருக்குது. ஸோ அது நீங்கள் அதையும் கற்றுக்கலாம். ஆமாம், அதை மட்டும் ஃபோர்ஸ் பண்ண வேணான்றது ஒரு நல்ல கருத்தை இந்த படம் அறிவிச்சிருக்கு. எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்டிப்பாக எல்லோரும் பார்க்க வேண்டிய படம். தமிழ் வாழ்க, தமிழ் தேசியம் வாழ்க. தேங்க்யூ. நான் வந்து பராசக்தி படம் பார்த்துருக்கேன். படம் ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ இதில் வந்து மெயினாக 3 கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. யாருன்னு தெரியல. நம்ம சிவகார்த்திகேயன் சார், ரவி மோகன் சார், அண்ட் வந்து அதர்வா. அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. பட் சிவகார்த்திகேயன் சாரே ஓவர்டேக் பண்ணிட்டாங்கன்னு யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம ரவி மோகன் சார் செம்மையாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்க இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோவாக பண்ணி தான் பார்த்துருப்போம். பட் ஃபர்ஸ்ட் டைம் வந்து வில்லனாக பண்ணியிருக்காங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கதைக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சாங் எல்லாமே நல்லா இருக்குது. ஜிவியோட சாங் சூப்பராக இருக்குது. இதில் வந்து மெயினாக ஃபைட் சீன் வேறு லெவலுங்க. அந்த பிஜிஎம்க்கு ஏற்ற மாதிரி ஃபைட் சீன் கொடுத்துருக்காங்க, கரெக்டாக இருக்குது. அங்கங்கே கொஞ்சம் லேகாக இருக்குது. மற்றபடி படம் நல்லா இருக்குது. இதில் மெயினாக என்ன சொல்கிறாங்கன்னா ஹிந்தி திணிப்பை பற்றி சொல்லியிருக்காங்க. ஏன்னா நம்ம தமிழர்களுக்கோ தமிழ்நாட்டு மக்களுக்கோ மெயினாக நீ வந்து ஹிந்தி கட்டாயமாக படித்து தான் ஆகணும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. நமக்கு தேவைன்னா அந்த லாங்குவேஜ் கற்றுக்கலாம், தேவையில்லைன்னா அதை விட்டுடலாம். ஸோ அதை தான் ஒரு சோசியல் மெசேஜாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. சொல்லுங்கள். படம் முழுக்க வைலன்ஸ் தான் இருக்கும். ஏன்னா அந்த ஒரு ஹிந்தி திணிப்புக்காக போராடுறாங்கன்னா அங்கங்கே ஃபைட் சீனு அதெல்லாம் நிறையா இருக்கும். படம் முழுக்க அது நிறையாவே இருக்குது. பட் வீப் சவுண்ட்லாம் வரவே இல்லையே, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லையே.
25 கட் பண்ணியிருக்காங்க. ஆமாம் மேம், ஏன்னா அது கட் பண்ணாத கொஞ்சம் முன்னாடியே இருந்தாலும் கொஞ்சம் நல்லா இருக்கும், இன்னும் நல்லா இருக்கும். சூப்பராக இருக்குது. 4 பேரோட பர்ஃபார்மன்ஸ், சிவகார்த்திகேயன் சாரோட பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்குது, அதர்வா சாரோட பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்குது, அண்டு நம்ம ரவி மோகனோட பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்குது, சாங் நல்லா இருக்குது, ஸ்க்ரீன் பிளே நல்லா இருக்குங்க. ஏன்னா நம்ம அந்த கதைக்கு ஏற்ற மாதிரி அந்த காலத்தில் எப்படி ஸ்க்ரீன் கொண்டு வருவாங்க, எப்படிலாம் இருக்கும் செட்டப்பை, அந்த செட்டப்பை வந்து கரெக்டாக கொடுத்துருக்காங்கங்க. கொஞ்சம் தான் லேகு. நான் வந்து படம் முழுக்க லேகுலாம் சொல்ல மாட்டாங்க. படம் வந்து நல்ல ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காங்க, கரெக்டாக இருக்குது. மேபி அந்த 25 சீன் கட் பண்ணாங்க இல்லையா, அதையுமே கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் ஃபில் ஆகிருக்கும். மற்றபடி கதை நல்லா இருக்குது, கரெக்டாக. அப்படிலாம் இல்லை, நல்லா தாங்க இருக்குது, பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம், குழந்தைங்க கூட கூப்பிட்டு வரலாம். ஏன்னா ஒரு நல்ல ஒரு மெசேஜ் தான் கொடுத்துருக்காங்க. அதனால கட்டாயமாக எல்லாரும் வந்து பார்க்க வேண்டிய படம் தான். படம் சூப்பராக இருந்துச்சு. எல்லாருமே கண்டிப்பாக ஃபேமிலியாக வந்து பார்க்க வேண்டிய படம் தான். எல்லாருமே பார்க்கலாம் வந்து படத்தை. ஆக்சுவலாக நம்ம இதுக்கு அப்படி இல்லை. பட் ஆனால் என்ன கதைனா, தமிழை வந்து நம்ம இதுவில் வந்து திணிக்கக்கூடாது. தமிழ் வந்து நம்மளோட மொழி, நம்ம தான் காக்கணுன்ற மாதிரி ஹிந்தியை கொண்டு வர மாதிரி இந்த ஸ்டோரி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஆனால் அப்படி இல்லை, நம்ம தமிழை தான் இது பண்ணணுன்ற மாதிரி இது பண்ணியிருக்காங்க. ஹிந்தியை வந்து யாரும் தப்பாகவும் பேசலை, அப்படி எல்லாருமே நம்ம தமிழை சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் பேசியிருக்காங்க. படம் உண்மையிலேயே வந்து இந்த படம் வந்து ஒரு தைரியம் வேணும். மற்ற நடிகர் நடிப்பாங்களா, அந்த ஸ்கிரிப்டை கொடுத்தாங்கன்னா யோசிப்பாங்க. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நான் சொல்ல வரேன், இப்போ இருக்கிற இந்த 2026 ஆனால் தைரியமாக எடுத்து அந்த 64 அந்த 80 அந்த ஸ்கிரிப்டை படித்து நடித்தார் இந்த சிவகார்த்திகேயன் என்ற செரின் என்ற கேரக்டர். நான் சிவகார்த்திகேயனை சொல்ல வரல, நீ சிவகார்த்திகேயனை பார்த்தா படம் புரியாது, செரின் என்ற கேரக்டரை பார்த்தா தான் உனக்கு படம் புரியும். அதுதான் அந்த படம். இந்த படத்தில் நடித்தவங்க எல்லாருமே வந்து சூப்பராக நடிச்சாரு. அதை முக்கியமாக சொல்லணும், ஜெயம் ரவி அருமையாக நடிச்சுக்கிறார். நான் சிவகார்த்திகேயனோட ஜெயம் ரவி நல்லா நடிச்சுக்கிறார் தான் சொல்லுவேன். ஏன்னா என்னால் அவரு சப்போர்ட் பண்ண, அதுதான் மெயினாக அது கதையாக வருது. அவர் சாக்லேட் பாயே கிடையாது, இனிமேல் 5 ஸ்டார் சாக்லேட்டுக்கே கிடையாது. ஒரு டெரரான ஈவு இறக்கம் இல்லாமல் ஒரு உண்மையாக சொல்கிறாரு தெரியுமா, அதுதான் நடிப்பு. நான் தவறாக சொல்ல அண்ணனை, உண்மையிலே அதுதான் நடிப்பு. அது உள் வாங்கி அந்த பாடி லாங்குவேஜை நடிக்கிறான்னா பெரிய விஷயம் இல்லை. இதில் இன்னொரு 2 பேரை சொல்லி ஆகணும் முக்கியமாக. ஒன்று இதயம் முரளி, எப்பா தம்பி அப்பா பேரை நீ காப்பாற்றிட்ட, தனியாக தெரியுறான் அந்த பையன் சாவ சமத்தில், தனியாக துண்டா ஸ்க்ரீன் பிளேல தெரியுது. ஹார்ட் டச்சு, மக்கள் ஆடியன்ஸு ரொம்ப எல்லாமே டச் ஆகிடுச்சு, சூப்பராக. அடுத்தது பாண்டியராஜ பையன், 2 பேரும் நல்லா நடிச்சாங்க. அந்த வாரிசுல அது ஈடே இல்லை. அது கரெக்டாக அவங்க போர்ஷன் கரெக்டாக நடித்து என்ன தமிழை எப்படி வளர்க்கணுன்னு ஸ்க்ரீன் பிளேயில் கொண்டாட்டோம். ஏம்மா இந்த மார்க்கே வேணாம்மா, உண்மையிலே என் மொழியை காப்பாற்றுக்க எதுக்குமா மார்க் வருது? ஒரு எக்ஸாம் வச்சுன்னா 98க்கு 100 வாங்குறேங்கலாம். ஒரு உண்மை சம்பவம் கோயம்புத்தூரில் நடந்தது, பொள்ளாச்சியில் நடந்தது, திருச்சியில் நடந்தது, மதுரையில் நடந்தது, சென்னை அண்ணா சாலை போஸ்ட் ஆஃபீஸில் நடந்தது. இவ்வளோ கதை ஸ்க்ரீன் பிளே சொல்கிறேன், இது எதுக்கு மார்க்கு? இதில் இன்னொன்று கதாநாயகி, அதுதான் தேவை. ஜிவி பிரகாஷ் உனக்கு வேலையே இல்லை, ஏதோ சாங்கு கீங்கு போட்டு படத்தை ஏதோ கொண்டு போய்ட்டுருக்குன்னு நான் பார்த்தேன். இல்லை, கொஞ்சமாக அதை ரொமான்ஸ் காமிச்சாலும் அவங்களே தமிழ் வேணும்னு போராடுறாங்க அந்த கதாநாயகி. அது எனக்கு பிடிச்சிக்குது. இல்லைன்னா சாங்கை போட்டு ஒரே குழப்பம் பண்ணிக்கின்னு ரஜினி முருகன் இந்த வருத்தப்படம் போட்டாச்சுக்க பாடாமே புரிஞ்சிருக்காது, ஸ்க்ரீன் பிளே ஏந்தே வந்துருப்பேன். அதுமாதிரி சாங்கெலாம் வச்சுருந்தா இல்லாமல் பண்ணாங்க தெரியுமா டேரக்டரு. அதுதான் கையாளுனாங்க. அந்த ஸ்பீடு கொண்டு போகிறாங்க மக்களுக்கு, அந்த இளைஞருக்கு கொண்டு போயினே நிற்கவே இல்லைங்க, நான் ஸ்டாப்பாக போயினே இருக்குதுங்க. பிரேக்கே ஆகலை. அடுத்தது என்ன பண்ணணும் தான் திட்டம் தானே போடுறாங்க, புரியுதா? அந்த திட்டம் போடுறது ரொம்ப படம் போயிடுமே, அது எங்கே போயிடுமே. நின்று 4 சாங்கை போட்டுக்கின்னு பாட்டை பாடிக்கின்னு டான்ஸ் ஆடிக்கின்னு எதுக்கு ஆடியன்ஸு தமிழை கற்றுக்குறாங்க. இது எல்லா மதமும் இதில் என்ட்ரு ஆகுதுமா, எல்லா ஸ்டேட்லேருந்து போராடுறாங்க. அதுவே பெரிய பாக்கியம் தானே, ஒருத்தராக போராடுறாங்க. இதில் ப்ளே பாய் அதை ப்ளே பண்ணதே வந்து அண்ணாதுரை, அந்த உரையே படிக்கிறாரு. இதுக்கு எதுக்கு அரசியல் தேவையில்லை. நான் பத்தவாச்சாரம் கதை கூட நான் சொல்லுவேன், ராஜாஜி கதை கூட சொல்லுவேன், புரியுதா? நாங்களாம் அண்ணாதுரை தான் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்.